அதிகாரம் वचन 7 36 वரைக்கும் நம்ம வாசிக்கலாம். मत्ती सुसमाचार का पत्री उसमें आकर 24वां अध्याय उसमें 7 से लेकर वचन पढ़ेंगे। ஞாபகத்தினால் அநேகருடைய கண்டு கணிந்தோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகமுண்டானங்கள் இதுவரைக்கும் சம்பவித்தாகவும் இனிமேலும் சம்பவிதாகுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாகிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் தரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, கர்த்தாவே, உறுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலமாய் ஆண்டவரே, எதிர்த்து தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இப்படி வந்திருக்கிற ஒரு நாட்டில் பெருமையாய் செல்லாது மிகுந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்க. உதவி செய்வீரா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा करें। இதனால் கூடி வந்திருக்கிறோம் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். और आज के दिन देखे हुए सभी यीशु मसीह के नाम से शुभकामनाएं देता हूँ। தமிழ் ஒரு கவி பேசுகிறேன். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு கடைசி காலம் என்பதாக. और आज का जो मैसेज का टॉपिक है अंतिम दिन। மெசேஜ் டாபிக் வந்து எண்ட் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். और ऐसे अंतिम दिन करके कहते हैं। அடிக்கடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம நினைவு கூற வேண்டும். देखो बार-बार हमारे प्रभु ने कहा वो वचन को इधर हम ध्यान करेंगे। இயேசுவான லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இப்படி சொல்றாங்க. और प्रभु यीशु मसीह देखो तो लूका के सुसमाचार में 21 और 34 में यूं कहते हैं, உங்கள் இருதயங்கள் பெருந்தினாலும் வெளியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கோ நீங்கள் நிலையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கோ எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். इसीलिए सावधान रहो, ऐसा ना हो कि तुम्हारा मन कुसुमार और मतवालेपन और
और इस जीवन की चिंता से और सुस्त हो जाए और वो दिन तुम पर फंदे के समान अचानक आ पड़े। அதுக்கு அடுத்த வசனம், उसके बाद वाला वचन, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு தண்ணியை போல வரும் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि वो सारी पृथ्वी के सब रहने वालों पर इस प्रकार आ पड़ेगी। 36வது வசனம், 36वां वचन, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்கிறார். इसीलिए जानते रहो, हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाली घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनो। கடைசி காலம் எப்படி கடைசி காலம் நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். देखो अंतिम टाइम और कैसे अंतिम टाइम में करके आप बोल सकते நம்ம हो। ஏற்கனவே வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். देखो हम पहले से ही मैथ्यू सुसमाचार का पत्री में हम पढ़ चुके हैं கடைசி நாட்களில் யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீங்க. और अंतिम दिनों में युद्ध और युद्ध की के समाचार आपको दी जाएगी। அக்கிரமம் மிகுதியாவதனால अनेक ஜனங்களுடைய அன்பு தணிந்து போகும். देखो अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा हो जाएगा ஜனங்கள் இருமாப்புள்ளவர்களா இருப்பாங்க. और लोग आकर घमंडी हो जाएंगे இப்படி வந்து தேவ பக்தியினுடைய வேஷத்தை தணிந்து கொள்வாங்க. और परमेश्वर की भक्ति की के वेश बदलते हैं। கடைசி காலத்துல இப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். और अंतिम दिनों में ऐसे ही लोग होंगे, प्रभु जी ने बोल दिया। அதே போல தான் பார்க்கும்போது சமாதானம் குறைந்திருக்கிறது. और इसी प्रकार समाधान कम हो चुका है யுத்தங்கள் வந்து அதிகரித்துக் और கொண்டிருக்கிறது. युद्ध बढ़ गया है ஜனங்களுடைய அன்பு வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. और लोगों का प्रेम घटने लगा है இப்படி வேஷம் மாறி அலைகிற ஜனங்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். और देश बदल के जीने वाले लोग बहुत हो गए சில हैं பேர் சொல்றாங்க யார் நம்புறது நம்ப கூடாதுன்னே தெரியாது. और बहुत लोग कहते हैं कि मैं किस पर विश्वास करूं किस पे नहीं। இதெல்லாம் சைடு எஃபெக்ட். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நடைபெறும். ஆகையால இதெல்லாம் என்ன இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் சொல்லி வச்சிருக்கிறார் ஏற்கனவே. और ये सब अगर साइड इफेक्ट है जो अंतिम दिनों में प्रभु जी ने कहा है होने वाला है, ये इसीलिए हो रहा है। ஆகையால பார்க்கும்போது இன்டர்நெட் பாத்தீங்கன்னா மிக வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறது. और इस प्रकार इंटरनेट देखो तो बहुत तेजी से बढ़ रहा है। முதல்ல பாத்தீங்கன்னா 2G அப்படின்னு தான் சொல்லி தான் வந்து சிம்பிள் வந்து இன்டர்நெட் எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. और पहले अगर 2G के रूप में इंटरनेट वर्क होता था, அது எதற்காக கண்டுபிடித்தாங்க? वो किसके लिए उपयोग में आया? அதனால போன்ல பார்க்கும்போது பெரிய வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி எல்லாம் சயின்டிபிக்கலா கண்டுபிடிச்சு 2G அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. और इन्होंने ऐसा बोला कि अगर खाली वॉइस कॉल जाता है इसलिए चलो अब टेक्नोलॉजी को इम्प्रूव करें, इसलिए उन्होंने 2G लेकर आए। அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த GPRS வந்து அது என்ன செஞ்சா பயன்படுத்த और ஆரம்பித்தாங்க. उसके अंदर GPRS को उन्होंने रखा था அப்புறம் வந்து 3G கண்டுபிடிச்சாங்க. और इसके बाद 3G आया 3Gல பார்க்கும்போது கொஞ்சம் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சு. और 3G और थोड़ा एडवांस था அதே போல 4G பார்க்கும்போது அதுல வாட்ஸ்அப் எல்லாமே வந்துருச்சு. और 4G के अंदर WhatsApp भी आ गया வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. और वीडियो कॉल भी आ गया அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 5G வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. और अभी 5G आ गया है। இதுல பாத்தீங்கன்னா பிசினஸ்க்காக எல்லாமே பயன்படுத்துறாங்க. ஆபீஸ்ல வந்து ஆபீஸ் முதல் கொண்டு தனிப்பட்ட விதத்துல எல்லாமே பயன்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. देखो ये ऑफिस से लेकर अलग निजी जीवन में सब लोग इसको उपयोग करते हैं। அதனால வந்துட்டு ஒரு வந்து ஆராய்ச்சியில வந்து ஒரு மனிதர் சொன்ன காரியத்தை நான் கேட்டேன். और रिसर्च में एक इंसान ने कहा वो शब्द सुना 6G வந்துட்டு அது வந்து காரியத்தை வந்துட்டு எல்லா விதமான காரியங்களை செய்வதற்கு கடல்ல வந்து அந்த வந்து கேபிள் எல்லாம் பொருத்துவதற்காக பெரிய ஒரு டீம் கப்பல்ல வந்து கடல்ல அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. और आगे 6G आने के लिए अगर बहुत बड़ा कपल लेकर आकर जहाज को लेके समुद्र के अंदर केबल को बिछाने के लिए उन्होंने प्लान करके रखा है। அதெல்லாம் சக்சஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ற நேரத்துல वो सक्सेस होके कनेक्ट होने के समय में பயங்கரமா கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சுச்சா. और वो समुद्र उबलने लगा வானம் வந்து இருளடைய और ஆரம்பிச்சு. आकाश आकर अंधकार हो गया எல்லா சூழ்நிலையுமே மாற ஆரம்பிச்சு. और परिस्थिति बदल गई। ஆகையால அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்னும் சற்று நாட்கள் கழித்து அதை செய்யலாம் வந்துட்டு ஆராய்ச்சி செய்து இன்னொரு ஆராய்ச்சி செய்து செய்யலாம் சொல்லி அதை கைவிட்டு இருக்கிறார். और उसको उन्होंने डिस्कनेक्ट कर दिया। उसके बाद बोले कि वो थोड़े दिन के बाद उसे करेंगे। ஆனாலும் 6G கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ரொம்ப வந்து தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். और 6G लेकर आने के लिए बहुत आकर वो लोग बहुत मेहनत कर रहे हैं। இந்த வந்துட்டு இன்டர்நெட் இந்த கனெக்ஷன் மூலமாக இந்த 2G ல இருந்து நம்ம வந்து 6G வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ரேடியேஷன்
விட்டது. तो देखो इंटरनेट कनेक्शन के द्वारा ये 2G से अगर 6G अब आने वाला है उसको देखो तो रेडिएशन उसमें होता है நாம அங்க பார்க்கும்போது अनेक டவர் எல்லாம் பார்க்கிறோம் நாம. और हम उधर देखते हैं बहुत बड़े बड़े टावर को BSNL டவர் இருக்குது, BSNL टावर Airtel டவர் இருக்குது, एयरटेल टावर है அதே போல பாத்தீங்கன்னா வோடாஃபோன் டவர் இருக்குது, ऐसे वोडाफोन टावर அப்படி ஐடியா டவர் வச்சிருக்காங்க. और आइडिया टावर ऐसा रखा है அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன செய்யுதுன்னா வந்துட்டு அந்த வந்து இன்டர்நெட் கனெக்டை வந்து இழுத்து கொண்டது என்ன செய்யுது, இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அதை பரப்புகிறதுக்கு உதவியா இருக்கிறது. और वो क्या करता है कि इंटरनेट सबको अगर प्राप्त करने के लिए लोकल में सब लोगों को कनेक्ट करके देता है ஆகையால வந்து பார்க்கும்போது இந்த நாள்ல வந்துட்டு பார்க்கும்போது எல்லாருக்குமே போன் இல்லாம யாரும் இல்லை, இன்டர்நெட் இல்லாம யாரும் இல்லை. और इधर देखो तो सब लोग अपन फोन और इंटरनेट के बिगड़ नहीं गुजारा है அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாமே என்ன செஞ்சுக்கிறாங்க, மூழ்கி போயிருக்கிறாங்க. और उस परिस्थिति के अंदर सब डूब चुके हैं இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா अनेक வியாதிகள் வருத்தங்கள் காணப்படுகிறது. और इसके लिए देखो तो बहुत बीमारियां हैं அந்த 6G மூலமா பரவுவது பயங்கரமான வைரஸ் பரவும் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டிருக்கிறார். अगर 6G के द्वारा देखो भयंकर वायरस भी आएगा करके वार्निंग दिया இந்த है ரேடியேஷன் மூலமா பார்க்கும்போது வந்துட்டு अनेक பறவைகள் பாதிக்கப்பட்ட अनेक பறவைகளுடைய இனங்களை அழிந்து போய்விட்டது. और ये रेडिएशन की वजह से बहुत पक्षियां ने आकर अपना जीवन और पक्षियों के जो प्रजाति है वो लुप्त हो गया है இவையெல்லாம் கண்டுபிடிப்பது முன்பாக காட்டின் விலங்குகளில் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. और ये सब उपयोग में लाने से पहले जमीन जानवर के ऊपर टेस्ट अभ्यास करेंगे முதல்ல பாத்தீங்கன்னா எலிகளை வச்சு எலிகளுக்கு வந்துட்டு அவைகளை பொருத்தி என்ன செஞ்சாங்க, அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. और पहले तो देखो चूहों करके उसे टेस्ट करते थे பயங்கரமான பாதிப்பு உண்டானது. भयंकर भयंकर वो ஆனாலும் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அதை விநியோகிக்கிறாங்க. और भी इंसान लोग उसे उपयोग करते हैं மிருகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. जानवर को भी उपयोग किया जाता है। மிருகங்களுக்கும் பார்க்கும்போது அந்த ரேடியேஷன் மூலமா பயங்கரமா என்ன செஞ்சு கோளாறு உண்டானது. और जानवर के द्वारा भी भयंकर ये रेडिएशन हो रहा है இப்படி கடைசி நாட்களாவது வியாதிகள் வருத்தங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. और अंतिम दिनों में ये बीमारियां तकलीफें बढ़ती जा रही है இயற்கை சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. और कुदरती परिस्थितियां बदल रही है எந்த காலத்துல மழை பெய்யும், எந்த காலத்துல பனி பெய்யும், எந்த காலத்துல வெயில் காயும் என்று சொல்லி தெரியாமல் விவசாயிகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். और कौन से समय में धूप आएगी वर्षा गिरेगी या ओस गिरेगा करके अपने जो खेडूत है उन लोग को पता नहीं चल रहा है விவசாயிகள் விதைப்பதோ பார்க்கும்போது அறுவடை செய்வதோ இந்த இயற்கையை வைத்துதான் அவங்க இயற்கையை நம்பிதான் அதை செய்கிறார்கள். और आके किसान लोग देखो तो आकर ये कुदरत के माहौल के हिसाब से उन लोग निर्भर है இப்பொழுது நிலத்தை உழுது நம்ம பண்படுத்தலாம். और अभी हम जमीन को आकर घिसेंगे இந்த இடத்துல நம்ம இந்த நேரத்துல நம்ம விதைக்கலாம். और इस टाइम पे हम बीज அப்பொழுது बोएंगे சரியாக மழை வரும். और तब वर्षा गिरेगी இந்த நேரத்துல நம்ம அறுவடை செய்யலாம் और इस समय में कटनी करेंगे என்று பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட விவசாயிகள் அனைவரும் வந்து உலக அளவில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து நம்ம பிரயாசப்படுகிறாங்க. और बहुत बड़ा इंतजार के साथ वो आकर बहुत सारे खेडूत लोग आकर उसका सोचते हैं அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றமாய் மாறிவிடுகிறது. और उनका जो चाह है वो पूरा आकर धोखा हो जाता है அவங்க எதிர்பார்க்கிற நேரத்துல மழை இல்லை, और जो चाहते हैं तब बारिश नहीं गिरती அறுவடை நேரத்துல மழை பெய்து விடுகிறது. और देखो कटने के समय में वर्षा गिरता அதனால है அறுவடை செய்யாமல் अनेक தானியங்கள் நஷ்டப்பட்டு விடுகிறது. और कटनी के भी बहुत अनाज नष्ट होते हैं பயங்கரமா ஜனங்க உலக அளவில் பாப்புலேஷன் அதிகமா பெருகி கொண்டே இருக்கிறாங்க. और लोग संसार में देखो तो बहुत बढ़ते जा रहे हैं அதனால அவங்களுக்கு தானியத்தை வந்து விநியோகிக்க முடியவில்லை. और उनको अनाज नहीं दे सकते தானியம் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறது. और अनाज कमी घट रही है அதனால தானியங்களுடைய விலை எல்லாம் பயங்கரமா கிடுகிடுன்னு சொல்லி உயர்ந்து கொண்டே और இருக்கிறது. अनाज का देखो दाम फटाफट बढ़ रहा है எப்போ டிமாண்ட் இருக்குதோ அப்ப விலை உயர்ந்துடும். और जब डिमांड बढ़ता है तो குறைவான அறுவடை कम कटनी அதிகமான என்ன செய்யறாங்க, ஜனங்களுக்கு அதை விநியோகிக்கணும். और बहुत सारे लोगों से खाना चाहिए அதனால தான் வெளிநாடுகள்ல வந்து ரெடிமேட் ஃபுட் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தயார் பண்ணி விநியோகிக்கிறாங்க. और इसीलिए विदेशों में रेडीमेड फूड को रेडी कर दिए हैं இப்பதான் பாத்தீங்கன்னா வந்து என்ன செய்யறாங்க, எல்லாம் பிஸா பர்கர் இதெல்லாம் வந்து தயார் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக தயார் பண்ணப்பட்டது? और ये पिज्जा बर्गर सब क्यों तैयार किया है இந்த காரியங்களை சமாளிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து தயாரிக்கப்பட்டது. और ये कार्य को संभालने के लिए चीज तैयार की है நாளடைவில் பார்ப்போம், அதாவது அது ஒரு சப்சிடியை போல அல்லது வந்து ஒரு சப்ளிமெண்டரியை போல இரண்டாவது எதுவும் இல்லாத பட்சத்தில் இதை சாப்பிட்டு உயிர் வாழலாம் என்று சொல்லிதான் அவைகள் வந்து தயாரிக்கப்பட்டது. और ये इसीलिए उपयोगी में आया है कि अगर कैसे न कैसे खाना ना मिले तो ये इसका उपयोग किया जाए வந்து அன்னைக்கு கோழிகள் வந்து
ஃபார்ம் எல்லாம் தயார் பண்ணாங்க. और बहुत सारे आकर के मुर्गी का फॉर्म மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அதெல்லாம். वो इंसान की எதுவுமே கிடைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் சிக்கனை சாப்பிட்டனால உயிர் வாழலாம். और कुछ ना मिले अगर चिकन से वो खाना चला இப்படி அடிஷனலா अनेक காரியங்களை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார்கள். और बाकी तैयारी में बहुत सारा चीज रेडी ஆனா மனுஷனுடைய சரீரத்துக்கு தேவையான அந்த சத்துக்கள் கிடைக்காமல் தடுமாறுகிறார்கள். परंतु इंसानों को जो आवश्यकता है वो आवश्यकता पूरी ना हुए बिगड़ वो ऐसा है. இப்படிப்பட்ட மைதா போன்றதான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது அது டைஜஷன் ஆகாம अनेक பேருக்கு பாத்தீங்கன்னா pancreasல கேன்சர் வந்து अनेक பேருக்கு கேன்சர் ஆகுறது. और ये डाइजेशन में आकर क्रिया नहीं होती इसके लिए पैंक्रियास के अंदर उनको आकर डाइजेशन होता है क्योंकि मैदे की वजह से. अनेक பேருக்கு கான்ஸ்டிபேஷன் உண்டாகுறது. और बहुत सारे लोग आकर कॉन्स्टिपेशन हो जाता है. பயங்கர gastric acidity ஆகுறது. गैस्ट्रिक एसिडिटी ஏன்னா சரீரத்துக்கு சரியான போஷாக்கு கிடைக்காததுனால பார்க்கும்போது இவங்க லைஃப் ஸ்டைல் புசிக்கிறாங்க. ஆனால் அது சரியான ஆகாரம் புசிக்காதனால சரீரத்துல பாதிப்பு ஏற்படுகிறது. और शरीर के अंदर अच्छा खाना नहीं मिलता इसीलिए न्यूट्रिशन की कमी रेडिएशन மூலமா உண்டாகிற காரியங்கள் பிரியமானவர்களே. और ये पूरा का पूरा रेडिएशन की वजह से होता है. கடைசி காலத்துல பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் அந்த பஞ்சத்துக்கு நேராக உலகமானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. और अंतिम दिनों में आकर आकार बढ़ेगा करके बाइबल में कहा गया है. इसलिए विश्व आकर आकार की ओर बढ़ेगी ஆகாரத்துக்குரிய பஞ்சம் கூட உண்டாகும். और खाने का भी आकार होगा. ரேடியேஷன் மூலமா பார்க்கும்போது பாருங்க மூளையில வந்து अनेक பேருக்கு கோளாறு உண்டாகிறது. और ये रेडिएशन के अंदर देखो हमारे मस्तिष्क के अंदर बहुत बीमारी आती है. பயங்கரமான மூளை வியாதிகள் மூளை வந்துட்டு காய்ச்சல் இப்படி போன்ற பலவிதமான காரியங்கள் உண்டாகிறது. और भयंकर दिमाग की बीमारी होती है उसके अंदर से बहुत सारे लोग बीमार पड़ जाते हैं. ரேடியேஷன் மூலமா अनेकருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. और ये रेडिएशन की वजह से बहुत सारे लोग का आंख में तकलीफें है. நம்முடைய கண்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும். और हमारे आंख में खून की कमी होती है. அந்த மொபைலுடைய லைட் அந்த ரேடியேஷன் கண்கள்ல படும்போது அந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, அந்த லென்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. अनेक பேர் கண்களை இழந்து போகிறாங்க. और वो रेडिएशन की वजह से आंख में बहुत तकलीफ आती है. बहुत सारे लोग आंख खोते हैं. अनेक பேருக்கு தோல் வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் और बहुत सारे लोगों को स्किन डिजीज होता है. அந்த தோல் வியாதிகளுக்காக எத்தனை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டது சுகம் அடைவது கிடையாது. और लोग स्किन डिजीज के कितना भी दवाई करे तो भी चंगाई नहीं होती है. டாக்டர்கள் अनेक பிரயாசப்படுகிறாங்க. डॉक्टर बहुत मेहनत करते अनेक हैं. ரிசர்ச் சென்டர்லாம் ஏராளமா பெருகி கொண்டிருக்கிறது. रिसर्च सेंटर बहुत सारे बढ़ चुका है. இன்னைக்கெல்லாம் ரிசர்ச் சென்டர்ல பார்க்கும்போது இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அதிகமான லாபத்தை அடைகிறாங்க. और अभी रिसर्च सेंटर में जो इन्वेस्टमेंट करते हैं वो लाभ ज्यादा उठाते हैं. ஏன்னா ரிசர்ச் சென்டர் ஏராளமான நம்ம தேசத்துக்கு தேவை. और क्योंकि रिसर्च सेंटर हमारे देश के लिए आवश्यकता हो गई. தோல்வியாதி ஏன் வந்தது என்று கண்டுபிடிப்பதற்கு ஏராளமான ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கிறது. और ये आपका स्किन डिजीज क्यों आया है कैसे रिसर्च सेंटर है. தோல்வியாதிகள் மட்டும் பார்க்கும்போது 21 தோல்வியாதிகள் இருக்கிறது பிரியமானவர்களே. और स्किन डिजीज लगभग 21 प्रकार के स्किन डिजीज होते हैं. இப்படிப்பட்ட தோல்வியாதினால பாதிக்கப்படுகிறார்கள். और ये चमड़े की रोग से इतना आकर वो तकलीफ है. अनेक பேர் இருதய கோளாறு और बहुत सारे को हार्ट में प्रॉब्लम होता है. சிறு வயதுல பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் என்ன செய்றாங்க, अनेक பேர் இறந்து போறாங்க. और छोटे उम्र में बहुत सारे लोग हार्ट अटैक की वजह से मर जाते हैं. பயங்கரமா பிளாக்கேஜ் ஆகுது. और बहुत ब्लॉक होता है. இப்ப பார்க்கும்போது அதுக்குள்ள ஸ்டாண்ட் வச்சு என்ன செய்றாங்க, blood flow அதுக்காக வந்துட்டு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க அதுக்குள்ள. और उसके अंदर स्टैंड रखते हैं कि उसमें ब्लड फ्लो हो जाए. ஏன் சொன்னா உள்ள வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுனால அந்த வந்துட்டு அந்த blood vessels எல்லாமே பல்ஜ் ஆயிடுது. அந்த கொலஸ்ட்ரால் ஃபுல்லா இழுத்து பிடிக்கிறதுனால blood வந்து ஃப்ளோ ஆக மாட்டேங்குது. அதனால டாக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு என்ன செய்றாங்க, அதை விரிவுபடுத்துறாங்க. அப்போ blood flow ஆகுது. और आगे डॉक्टर्स लोग आकर उसमें स्टैंड रखते हैं क्योंकि चर्बी अंदर बढ़ने की वजह से वो बंद हो जाता है, इसलिए खून की बहाव नहीं हो पाती है. அதனால அது கொஞ்சம் கவனம் சிதறினாலும் அந்த இருதயம் வந்துட்டு பயங்கர ஹார்ட் அட்டாக் ஆயிடும். अगर उसमें चूक हो जाए तो हमको हार्ट अटैक हो सकता है. ஸ்டாண்ட் வந்து லைஃப் லாங் கிடையாது, அது குறிப்பிட்ட காலத்துக்கு மீண்டுமா அதை மாற்ற வேண்டும். और स्टैंड आकर लाइफ लॉन्ग नहीं होता है, वो बार-बार उसे बदलना जैसा होता है. தூக்கமின்மை, சரியான தூக்கம் கிடையாது. और नींद नहीं होती है. வந்து சராசரியான மனிதனுக்கு 8 மணி நேரம் வந்து தூக்கம் தேவை. और नॉर्मली एक व्यक्ति को 8 कलाक की नींद आवश्यकता 8 होती மணி है. நேரம் யாரும் தூங்குறாங்கன்னு பார்த்தா ரொம்ப பேர் தூங்குறதே கிடையாது. और 8 कलाक कोई सोना है तो कोई सोता नहीं है. தூங்கணும்னு தான் விரும்புறாங்க. सोने के लिए चाहते சில हैं. பேர் லீவ் போட்டாலும் தூங்குறாங்க. और कुछ लोग छुट्टी पाने के लिए सोते தூக்கம் हैं. வர்றது கிடையாது. तो नींद नहीं ஏன் आती. சொன்னா அந்த ரேடியேஷன் மூலமா அவங்களுக்கு அந்த தூக்கம் இல்லாமல் காணப்படுகிறது. और क्योंकि रेडिएशन की वजह से उनको नींद नहीं
आती है। இப்படிப்பட்ட நேரங்களை வந்து பயங்கரமான ஒரு வந்து உலகத்தினுடைய முடிவு ஜனங்கள் அழிந்து போகத்தக்கதான காரியங்கள் வந்து நடக்கும்படி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. क्योंकि संसार को आकर नाश की ओर आकर ले जा रहा है। ஆகையால தேவனுடைய பிள்ளைகளாக நாம மிகுந்த ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். और परमेश्वर के बच्चे हम बहुत बुद्धिमानी होना है। உபவாசம் என்று நம்ம சொல்லுகிறோம். और उपवास करके बोलते हैं। நாம புசியாமல் குடியாமல் இருப்பதை உபவாசம் என்று சொல்லுகிறோம். और हम खाए पीकर पिए पीकर रहते हैं उसे उपवास கடைசி காலத்துல நவீனமான உபவாசம் நம்ம இருக்க வேண்டியது அவசியமா और இருக்கிறது. ये अंतिम समय में एक नया प्रकार का उपवास करने की आवश्यकता 7 है। நாள் உபவாசம் என்று சொன்னா 7 நாள் அந்த மொபைலை தொடாத உபவாசம் இருந்தோம்னா அது ரொம்ப வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். अगर ये उपवास करके बोलते हैं तो 7 दिन हम मोबाइल छुए बिगर रहते उससे भी हम उपवास ले सकते हैं। 7 நாள் பார்க்கும்போது உபவாசம் பயங்கர உபவாசம் என்று சொல்லுகிறோம். और 7 दिन हम उपवास करके बोलते இன்டர்நெட் हैं இல்லாத ஒரு உபவாசமா இருக்கணும். और एक इंटरनेट बिगर का उपवास होना चाहिए। இதுதான் வந்து உண்மையான உபவாசமா இருக்கும். और यही सच्ची उपवास 7 है। நாள் வந்துட்டு இன்டர்நெட் அப்புறம் வந்து இந்த ரேடியேஷன் மொபைல் எல்லாம் தூரம் வச்சாவே अनेक வியாதிகள் எல்லாம் சுகமாயிடும். और ये 7 दिन ही इंटरनेट मोबाइल को दूर रखिए तो बीमारी चंगा हो जाएगी। அதனால என்ன கர்மான தேவனுடைய பிள்ளைகளே हे प्रिय परमेश्वर के बच्चों இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். और ऐसे परिस्थितियों में हमें बहुत सतर्क रहना है। இப்படிப்பட்ட வியாதிகளால் நாம் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. और इस बीमारी में हमको आकर वेदना उठाने की आवश्यकता नहीं है। நாம என்ன செய்யணும்னா சிக்னல் போன் யூஸ் பண்ணோம்னா சிக்னல் கம்மியா இருந்தா ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதா வரும். और देखो फोन यूज करते हैं अगर सिग्नल कम होते तो स्ट्रेन होता அதனால है பிரெயின் ரொம்ப பாதிக்கப்படுது. उसके ब्रेन हमको बहुत சிக்னல் இல்லாத இடத்துல நம்ம வந்துட்டு போன் ஆன் பண்ணாமல் இருப்பது நல்லது. और बिना सिग्नल के हम फोन यूज ना करें बहुत अच्छी ரொம்ப बात பெரிய है। பிசினஸ் இருந்தாலும் பரவாயில்ல. कितना भी बड़ा बिजनेस हो ஏதாச்சும் தப்பா நினைச்சுவா நம்ம ஆன் பண்ணுவோம். और कोई गलत हो சரியா சிக்னல் கிடைக்காது. सिग्नल नहीं मिलेगा அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் ஆகுது. और उसको ध्यान से देखने की आवश्यकता होती மூளைக்கு है அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கிறோம். और दिमाग को बहुत स्ट्रेन அந்த करते हैं இடத்துல என்ன செய்யணும் மூளை வந்து வீக்கம் உண்டாக்குறது. और उधर आकर हमारा दिमाग बल्ज होता அப்படியே है டியூமர் ஆகுறது. और ट्यूमर होता है அப்படியே கேன்சர் और ஆகுறது. कैंसर होता है அநேக பேருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் ஏராளமா பெருகி கொண்டிருக்கிறது. और बहुत सारे लोग को कैंसर अभी बढ़ गया है கேன்சர் உணவு பழக்க வழக்கங்கள் और खाने की चालदार இப்படிப்பட்ட ரேடியேஷன்கள் और रेडिएशन இதன் மூலமா பார்க்கும்போது வந்து கிட்னி கேன்சர் ஆகுறது, और किडनी कैंसर होता है ரோட் கேன்சர் ஆகுறது, रोड कैंसर होता है பிரெயின் கேன்சர் ஆகுறது, ब्रेन कैंसर होता है பிளட் கேன்சர் ஆகுறது. ब्लड कैंसर होता है பல பகுதிகள்ல வந்து கேன்சர் செல் வந்து பயங்கரமா வந்து எழுப்பி மனிதனை அழித்து விடுகிறது. और कैंसर का सेल आकर बढ़ के लोगों को मिटा रहा है சிவில்ல போய் பாத்தீங்கன்னா சிவில் ஹாஸ்பிடல்ல போய் பாத்தீங்கன்னா கேன்சர் வார்டு வந்து அது வந்து தனியாவே இருக்கு. और सिविल हॉस्पिटल में कैंसर वार्ड करके अलग है பயங்கரமா ஜனங்க தவிக்கிறாங்க. और लोग भयंकर तकलीफ उठा रहे हैं எப்படி அதுல இருந்து மீள்வது என்று சொல்லி வந்து பயங்கரமா தவிக்கிறாங்க. और उससे कैसे पार होकर के विचार कर रहे हैं பஞ்சாப்ல இருந்து பார்க்கும்போது வந்து அத்தனை ட்ரைன் நிரம்பி வருகிறாங்க கேன்சர் பேஷண்ட்டுங்க. और पंजाब में से देखो तो कैंसर पेशेंट बहुत आ रहे हैं அதனால நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். बहुत सतर्क रहना है தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஞானமாய் நாம் இருக்க और வேண்டும். परमेश्वर के बच्चे बहुत ज्ञानी रहना है அப்பொழுதுதான் நம்ம வந்து எதையாகிலும் நம்ம செய்ய முடியும். और तो ही हम कुछ ना कुछ कर सकते हैं இப்படிப்பட்ட வியாதிகள் ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானா अगर ऐसी बीमारी आपको हो तो அதை வந்து எப்படி சரி செய்வது என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். और इसे कैसे ठीक करें सोच के देखना है அதனால வந்து பேட்டரி ரொம்ப டவுனா இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. और बैटरी डाउन हो तो मोबाइल यूज मत करना சிக்னல் வந்துட்டு கம்மியா இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. और सिग्नल कम हो तो यूज मत करना அப்புறம் பாத்தீங்கன்னா மொபைலுடைய காதோட காதை ஒட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. और फोन को अगर कान से कान ज्यादा यूज என்ன नहीं செய்யுங்க करना ஸ்பீக்கர்ல போட்டு இப்படி தூரமா வச்சு பேசுங்க. और स्पीकर में डाल के दूर से बात करो ஒருவேளை பர்சனல் விஷயம் வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டு யூஸ் பண்ணலாம். अगर पर्सनल यूज हो तो हैंड्स फ्री डाल के यूज அப்படி करो போட்டு இந்த மொபைல்ல இருக்கிற அந்த ரேடியேஷன் நம்ம சரீரத்துல படாதபடிக்கு தூரமா வைத்து அதை பயன்படுத்தலாம். और मोबाइल में जो रेडिएशन है हमारे शरीर में ना लगे उससे दूर रखें படுக்கும்போது நம்ம படுக்கைக்கு பக்கத்துல நம்ம இதை வைக்க கூடாது. और सोते वक्त हमारे पास में नहीं रखना है நம்ம வேற ரூம்ல வைக்கிற மொபைல் ரொம்ப பெட்டர் அது. और दूसरे रूम में रखते हो बहुत अच्छी बात है ஆகையால் இப்படி நம்ம தவிர்த்து தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஞானம் உள்ளவர்களா நம்ம காணப்பட வேண்டும். और परमेश्वर के बच्चे बहुत बुद्धिमानी करना है இப்படி இருக்கும்போது நம்ம அநேக வியாதிகளிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். अगर ऐसे रहेंगे तो बहुत बीमारी से हम बच जाएंगे ஆகையால் அநேக பேர் வந்து என்ன செய்யறாங்க தேவையில்லாத மணிக்கணக்கில் போன்ல பேசுவாங்க. और बहुत सारे लोग
बिना फालतू के टाइम में बहुत நம்ம எவ்வளவு தேவை அவ்வளவு மட்டும் நம்ம பேச நம்ம பழக வேண்டும். और जितनी आवश्यकता उतना ही बात करना है. ஆகையால வந்துட்டு இதெல்லாம் என்ன செய்யுது, கடைசி காலத்துக்கு நம்ம நகர்த்தி கொண்டு இருக்கிறது. देखो ये सारी घटनाएं हमको अंतिम समय में ले जा रहा है. ஜனங்களுக்கு தெரியும், தவறுன்னு தான் தெரியும், ஆனாலும் என்ன செய்யறாங்க, தவறு செய்கிற மாதிரி வந்து என்ன சிக்கி கொள்ளுகிறாங்க. और लोगों को पता है कि ये गलत है तो भी ये गलत को आकर वो करते ही है. சில பேர் ஆலயத்துல வந்து கூட என்ன செய்யறாங்க, மொபைல் வந்து ஆபரேட் பண்ணி. और कुछ लोग चर्च के अंदर आने के बावजूद भी मोबाइल की தேவனுடைய ஆலயத்துல எப்படி செருப்பெல்லாம் வெளியே விடுகிறோமோ அது போல வந்து மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. और जैसे अगर हमारे चर्च के बाहर आकर जूते चप्पल को रख दे तो उसी प्रकार मोबाइल को भी स्विच ऑफ करना आवश्यकता है. கொஞ்ச நேரம் தான் நம்ம இருக்க போறோம். थोड़ा समय में रहेंगे. ஆலயத்துல கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். और कलिशा में थोड़ा அது समय நம்ம रहेंगे. சிதறாம நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்து நல்ல வசனங்களை கேட்கணும். और इसलिए हमारे सोच को हम आकर बिना बढ़ाए हमको ध्यान से रखना है. பலவிதமான செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். हम बहुत मैसेज सुनते हैं. செய்திகள் எல்லாம் கேட்டு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். वो मैसेज को सुन के हमको सावधान रहना है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, और प्रभु यीशु मसीह जी यूं कहते हैं, எப்படி இருக்கணும் சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். देखो वो वचन हम देखेंगे. லூக்கா 21:34 விபின்னமா நம்ம வாசிப்போம். और लूका 21 और 34 पढ़ेंगे. பெருந்திண்டியினாலும் உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டியினாலோ வெறியினாலோ லௌகிக கவலைகளினாலும் லௌகிக கவலையினாலோ பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். इसीलिए सावधान रहो. ऐसा ना हो कि तुम्हारा मन सुकुमार और मतवाले मन और इस जीवन की चिंता से सुस्त हो जाए और वो दिन ऊपर बंदे के समान अचानक आ पड़े. இந்த கடைசி காலத்துல மூன்று விதமான காரியங்களிலே எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு எச்சரித்திருக்கிறார். और ये अंतिम दिनों में 3 प्रकार के कार्य से तुम सावधान रहो करके हमारे प्रभु यीशु मसीह ने कहा है. ஆகையால் இந்த மூன்று காரியத்தை நமக்கு தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. நம்ம வந்து எத்தனை முடியுதோ அத்தனை நம்ம தியானிக்கலாம். और ये 3 कार्य को ध्यान करने के समय नहीं है, कितना हो सके हम ध्यान करेंगे. முதலாவது பார்த்தா உங்க இருதய பெருந்திண்டியினால் என்ன செய்யக்கூடாது, பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்றார். और तुम्हारा मन सुकुमार ना हो जाए ऐसे सावधान रहो प्रभु कहते हैं. அதிகமாக நம்ம வந்து உண்பது அல்லது அதிகமாக சாப்பிடுவது நம்ம சரீரத்துக்கு நல்லது அல்ல. और देखो सबसे ज्यादा खाना हमको आवश्यकता नहीं है. அதிகமாக சாப்பிடுறது நம்ம வந்து சரீரத்துக்கும் கெடுதி, और ज्यादा खाने से शरीर भी நம்ம ஆத்மாவுக்கும் கெடுதி. और हमारा प्राण को भी அதை नुकसान குறித்து होता தான் है. நம்ம பார்க்க போகிறோம். और इसके बारे में देखेंगे. தேவைக்கு அதிகமாக உணவு நாம் எடுத்துக்கொள்வது और सबसे ज्यादा खाना खाने के बदले உடல் எடையை அதிகரிக்கும், हमारा अगर शरीर बढ़ता है செரிமான கோளாறு உண்டாகும், और डाइजेशन प्रॉब्लम होता है சரீரத்துல சோர்வு உண்டாகும், और शरीर में निराश होता है, பல பிரச்சனைகள் ஏற்படும். बहुत प्रॉब्लम्स होता है. அளவோடு சத்தான உணவை நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது. और हम आकर एकदम अच्छा खाना खाना एकदम आँख से खाना अच्छी बात है. ஓவர் ஈட்டிங் கேன் லீட் டு செவரல் நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். और ज्यादा खाना खाने से शरीर में बहुत प्रॉब्लम्स आता है देखते हैं. தேவைக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கொள்வது அந்த சரீரத்துக்கு என்னென்ன தீமையை விளைவிக்கிறோம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். और हमसे ज्यादा जो हम खाना खाते हैं वो शरीर में क्या क्या नुकसान लेकर आता है देखेंगे. முதல்ல பாத்தீங்கன்னா வந்து வெயிட் கெயின் ஆகுது, और सबसे पहले वजन बढ़ता है உடல் எடை அதிகரிப்பு और அதிகமாகிறது. वजन बहुत बढ़ जाता है. ரெண்டாவது பாத்தீங்கன்னா obesity வந்து உண்டாகும். obesity அப்படின்னா பருமன், சரீரம் பருமன் ஆகிறது. और वो अगर इसके बाद ओबेसिटी हो जाता है तो मतलब शरीर நம்முடைய வயது நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் நம்ம இருக்கணும். जो हमारा हाइट और उम्र है उतना वजन हमें அது होना है. ஐடியல் வெயிட்னு சொல்லி சொல்றாங்க. उसे हाइट वेट कहते हैं. அந்த வெயிட் நம்ம அதிகம் வந்துட்டு ஐடியல் வெயிட்டோட அதிகமாகும் போது அந்த obesity சொல்லி சொல்லுகிறாங்க. और वो हमारा हाइट वेट से ज्यादा है उसे ओबेसिटी कहते हैं. ஆகையால் அப்படி அதிகமாகும் போது என்ன செய்யணும்னா அதை குறைக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். अगर ये ज्यादा हो तो उसे कम करना है. ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. और ब्लोटिंग के बोलते हैं. செரிமான கோளாறு, और पाचन तंत्र में வயிறு प्रॉब्लम. சீக்கிரமா ஜீரணம் ஆகுறது இல்ல. और पेट जल्दी पाचन तंत्र வயசு கம்மி தான் ஆனாலும் சீக்கிரமா ஜீரணம் ஆகுறது இல்ல. और उम्र कम है तो भी पाचन ஏன் तंत्र சொன்னா வயிறுக்குள்ள பல விதமான கோளாறு, பல விதமான பிரச்சனை, और क्योंकि पेट के अंदर इतनी समस्या है அநேக கெமிக்கல் உள்ள நிரம்பிடுறோம். और केमिकल बढ़ा है அதனால செரிமான கோளாறு और ஏற்படுகிறது. इसलिए ब्लोटिंग
ठीक होता है। அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டமக் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வயிறு வந்துட்டு அசௌகரியம் உண்டாக்குறது. और पेट आकर आराम नहीं रहता है வயிறு பாத்தீங்கன்னா அப்படியே உப்பிக்கிட்டு இருக்கும். और पेट फूल जाता है யார்கிட்ட பேசினா கூட மூச்சு வாங்கும். और किसी से बात करे तो भी கொஞ்ச நேரம் நடந்தா கூட மூச்சு வாங்கும். और चलने से पेट दुख படின்னு சொன்னா படியில ஏறினா ரொம்ப பயப்படுவான். और आगे सीढ़ी चढ़ने से ஏதோ அப்படியே மூச்சு நின்று போதும்னு யோசிப்பாங்க. और कैसे है करके सोचते हैं அப்புறம் அவங்களுக்கு லோ எனர்ஜி ஆயிடுது. और उनको एनर्जी कम நம்ம होता है। சாப்பிடணும், நம்ம வந்து ஆகாரம் தேவைதான். आपको खाना आवश्यकता है அதிகமான சாப்பிடுறதுனால அநேக பிரச்சனைகள் உண்டாகுறது. और बहुत ज्यादा खाने से बहुत तकलीफ होती है அதனால அடுத்தது பார்க்குற இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் டயபிட்டிஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். और उसके बाद आगे डायबिटीज का बढ़ोतरी होता है நீரிழிவு நோய் உண்டாகுறது. और आकर बहुत सारी बीमारी आती है। அதனால வந்து இந்த டயபிட்டிஸ் எப்படி உண்டாகுறது? ये शुगर कैसे आता है நம்ம அதிகமா நம்ம சாப்பிடுறோம், और जो खाना खाते हैं படுத்துறோம். सो जाते हैं அப்படி படுக்கும் போது சரீரத்துல ஒத்துழைப்பு இல்லாததுனால அந்த இருதயம் ஒன்றாய் பாடுபடும். और आगे शरीर में आकर वो साथ नहीं देता इसलिए वो हार्ट खाने एक तकलीफ उठाता है அதனால முழுமையான ஜீரணிக்காது. और पूरा डाइजेस्ट नहीं होता है அப்படியே அறகுறையாவே தள்ளிடும். आधा अधूरा धक्का मार देता है அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த pancreasல வந்துட்டு அந்த கெமிக்கல் உண்டாகும். और पैंक्रियास के अंदर केमिकल होता அந்த है pancreas கூட சரியா வேலை செய்யாது. वो पैंक्रियास काम नहीं करता அந்த है நம்ம பார்க்கும்போது அந்த அமிலம் சரியா உருவாகாதனால அது ரொம்ப வீக் ஆயிடும். और वो आकर उसमें आकर अच्छा काम नहीं करता அப்புறம் इसलिए weak होता பாத்தீங்கன்னா है சுகர் லெவல் அதிகமாயிடும். और इसकी वजह से शुगर बढ़ता है சுகர் லெவல் அதிகமாகும் பார்த்தோம்னா மயக்கம் உண்டாகும். और शुगर लेवल बढ़ते ही चक्कर आता है அடிக்கடி பசி உண்டாகும். बार बार भूख लगता है இப்படி மயக்கம் வருது, அடிக்கடி பசி உண்டாகுதுன்னா உடனே டாக்டர் போய் பார்க்கணும். अगर चक्कर आता है बार बार भूख लगता है तो डॉक्टर को दिखाना டாக்டர் என்ன செய்யறாங்க? மெடிசன் கொடுக்குறாங்க. और डॉक्टर मेडिसिन देते அந்த हैं பேன்கிரியா பார்க்கும்போது வந்துட்டு அது என்ன செய்யுது? அந்த அமிலத்தை உருவாக்கும்படிக்கு அந்த பேன்கிரியாவை சப்போர்ட் பண்ணபடி அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. और आपके पैंक्रियास के अंदर वो केमिकल रिएक्शन होने के लिए उसको टैबलेट देते ஒரு हैं டேப்லெட் எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகுறாங்க. और एक बार टैबलेट लेने तो कंटिन्यू होता है ஃபர்ஸ்ட் 50 mg கொடுப்பாங்க, पहले 50 mg देते 100 हैं mg கொடுப்பாங்க, 100 mg देते हैं 500 mg ஆகும், और 500 mg होता है 1000 mg ஆகும். 1000 mg होता है ரெண்டு டைம் 1000 பண்ணுவாங்க, दो बार 1000 mg होता है ஒரு 1000 பண்ணுவாங்க. और तीन बार 1000 அப்புறம் mg होता है காம்பினேஷனா கொடுப்பாங்க. कॉम्बिनेशन करके முடியல வந்து இன்சுலின் நேரா கொண்டு போவாங்க. और हाँ वो इंसुलिन देते हैं கடைசியா கைகால வெட்டுற மாதிரியே. और अंत में आंखें काटने जैसा होता है அதனால இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அதிகமான உணவு உட்கொள்வதனால தான். और ये सब कब शुरू होता है हम हद से ज्यादा खाना खाते हैं तो ஹை பிளட் பிரஷர், அதிகமான வந்து ரத்த அழுத்தம், और बीपी सबसे ज्यादा बढ़ता है ஹார்ட் டிசீஸ், और हार्ट बीमारियां आती இருதய है நோய்கள், और लीवर में प्रॉब्लम அப்புறம் ஃபேட்டி லிவர். और फैटी लीवर होता है இப்போ நான் நிறைய நம்ம கேட்கிற காரியம் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேட்டி லிவர் தான் அதிகமா இருக்கு. और देखो अभी ज्यादा से ज्यादा बीमारी फैटी लीवर बीमारी லிவர்ல आती है அதிகமான ஃபேட் ஆயிடுது. और फैट सबसे ज्यादा होता है ஃபேட் வந்து அந்த லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகாத மாதிரி ஆயிடுது. और लीवर अच्छा फंक्शन नहीं हो पाता है அப்புறம் பாத்தீங்கன்னா லோ எனர்ஜி. और देखो तो सुस्त हो இந்த जाना கொரோனால யாருக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா லோ எனர்ஜி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆச்சு. और ये कोरोना किसको इफेक्ट हुआ लो एनर्जी वाले लोग को இம்யூனிட்டி பவர் யாருக்கு குறைவா இருந்துச்சோ அவங்களுக்கு தான் கொரோனா அட்டாக் ஆச்சு. और इम्यूनिटी पावर जिसको कम है उनको कोरोना अटैक அதனால हुआ தான் சிலிண்டர் மூலமா உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து என்ன செய்றாங்க? அப்ப ஃபங்க்शन பண்ண வைக்கிறாங்க. அப்பதான் லங்ஸ் எல்லாம் ஃபங்க்शन ஆக ஆரம்பிக்குது. और इसीलिए आपका सिलेंडर दोनों उनको ऑक्सीजन दिया जाता है फंक्शन होता है நம்ம எதை கிடைக்குதோ அதை சாப்பிட கூடாது. எது சரீரத்துக்கு சத்தான உணவுன்னு பார்த்து அதை நாம சாப்பிடணும். और आपको क्या है करके वो नहीं लेना है जो अच्छा खाना है वो लेना है அப்புறம் பார்த்தா டயர்ட்னஸ், வேலை செய்யாம சில பேர் வந்து அப்படியே சோர்வாயிடுவாங்க. और लोगों को काम करने बिगड़ टायर्ड हो जाते हैं அதனால poor sleeping habit, और नींद की कमी हो जाती है தூக்கம் வந்து குறைஞ்சிருது. और नींद की कमी होती ஜாயிண்ட் है பெயின் ஆயிடுது. और आगे पेट இடுப்பு வலி இதெல்லாம் ஜாயிண்ட்ல பெயின் உண்டாகும். और सारे जॉइंट में परेशानी हो जाती இது है ஏன் சொன்னா உடல் எடை அதிகமானதுனால எல்லாம் ஜாயிண்ட் பெயின் ஆகும். और ये आपका शरीर का वजन बढ़ने से ऐसा होता है கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிடும். और कोलेस्ट्रॉल लेवल बढ़ जाता है அதனால பார்க்கும்போது இப்படி வந்து ஒட்டமொத்த ஆரோக்கியமா மற்ற உடற்ப வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆரோக்கியம் குறைந்து போய் விடுகிறது. और टोटली देखो तो अगर चेंज चले जाता है இது சொல்ல போனா ஒரு ஆவி பிரியமானவர்களே, और एक बात बोलो इसको एक आत्मा है ஆவி சொன்னாரு இருதய பெரும் திண்டியினால் என்ன செய்யக்கூடாது? அதை வந்து நிரம்பி இருக்க கூடாது. और प्रभु ये कहते हैं कि तुम्हारा मतलब खाना बटवालापन ना हो जाए அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறார். और प्रभु यूं कहते हैं சீரான உணவை மிதமான அளவில் உண்பது நமக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். और माप का खाना
सही समय पे सही नाम से खाते हैं वो सारे कुछ देगा நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயமா क्योंकि இருக்குது. हमारा शरीर परमेश्वर का அந்த मंदिर है சரீரத்தை நல்ல விதத்துல என்ன செய்யணும்னா நம்ம அதை வந்துட்டு பாதுகாக்கணும். वो शरीर को हम रक्षा कर रहा है ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி தான் சாப்பிடணும்னு ஒரு வந்து கால்குலேஷன் இருக்கு. और एक दिन में इतना कैलोरीज खाने का कैलकुलेशन है பாருங்க, சாதாரண பெண்கள் வந்து 1600 ல இருந்து 2000 கேலரி வரைக்கும் சாப்பிடலாம். और नॉर्मली जो वुमेन्स होते हैं वो अपन 600 से 2000 कैलोरीज खा सकती है நல்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, வாக்கிங் பண்ற விமன் வந்து 2000 ல இருந்து 2400 கேலரி வரைக்கும் சாப்பிடலாம். और अच्छे काम काज करने वाले वर्कआउट करने वाली महिला देखो तो 2000 से 2000 कैलोरीज खा सकती है அதே போல ஆண்கள் வந்து எந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாம அவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து 2000 ல 2400 வரைக்கும் கேலரி அவ்வளவு வரைக்கும் சாப்பிடலாம். और कोई इंसान है तो देखो 2000 से 2400 तक खा सकता நல்ல है ஆக்டிவா இருக்கிறாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, வாக்கிங் பண்றாங்க ஆண்கள் அப்படின்னா அவங்க 2400 ல இருந்து 3000 கேலரி வரைக்கும் சாப்பிடலாம். और अच्छे एक्टिव है वो वर्कआउट करते हैं तो वो ऐसे कैलोरीज खा सकते நான் हैं இதை புரிந்து கொள்ள எத்தனையோ வருஷமாச்சு. और इसको समझने के लिए मेरे को टाइम लगा அதனால அதை புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம உணவு உட்கொள்வதா இருக்க வேண்டாம். और इसे समझना है और उसके हिसाब से हमें खाना खाना நம்ம है சரீரத்துல பார்க்கும்போது புரோட்டீன் அளவு பாத்தீங்கன்னா 56 கிராம் ஒரு நாளைக்கு எடுக்கணும். और हमारे शरीर में प्रोटीन देखे तो 56% रहता எந்த है வேலை வெட்டி செய்யாம சும்மா ஐடலா இருக்கிறவங்க, और जो काम काज नहीं करता है खाली ऐसा ही रहता வேலை है செய்து ஆக்டிவா இருக்கிறவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்க 84 ல இருந்து 102 வரைக்கும் எடுக்கலாம். अगर काम काज करते हैं वर्कआउट करते हैं वो आपका 84 से 112 तक कह सकते हैं நல்ல பச்சை காய்கறி சாப்பிடணும், अच्छा वेजिटेबल्स எல்லாம் खाना है தானியங்களை சாப்பிடணும். अच्छा अनाज खाना है எத்தி ஃபேட் இருக்குது, நல்ல வந்து ஃபேட் இருக்குது, அப்படிப்பட்ட ஆகாரத்தை சாப்பிடணும். और अच्छा फैट होता है उसे खाना है இப்படி விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடணும். और विटामिन मिनरल सब खाना है ஆகையால ஃபைபர் பார்க்கும்போது வந்து 30 ல இருந்து 38 கிராம் வரைக்கும் எடுக்கணும். और फाइबर देखो तो 38 से ऐसे ग्राम लेना है ஜிங்க் பாத்தீங்கன்னா 11 வந்துட்டு mg எடுக்கணும். और जिंक देखो तो 11 mg होना चाहिए இப்படி கால்சியம், அயன், மெக்னீசியம், விட்டமின் டி, விட்டமின் வந்து B12 சொல்லி இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதெல்லாம் இன்டர்நெட்ல எல்லாமே கிடைக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் பராமரிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அதிக பசி உண்டாகுது, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். और ये कैल्शियम आयन मैग्नीशियम विटामिन ये सब इंटरनेट में उपलब्ध है इसे हम मेंटेन करेंगे तो जो ज्यादा भूख लगता है उसे हम कंट्रोल कर सकते சில हैं பேருக்கு அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். और कुछ लोगों को भूख लगते ही रहता அப்படி है அடிக்கடி பசி எடுக்குதுன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். उनको बार-बार भूख लगता है तो बहुत तकलीफ அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அர்த்தம். और उनको डायबिटीज की शुरुआत है அதை நம்ம ஆரம்பத்திலே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். और शुरुआत में से रोक देना है பாருங்க, இப்படி சரீரத்துல வந்து அதிகமா சாப்பிடுவது இவ்வளவு கோளாறு உண்டாகுது. तो शरीर में हम खाने से इतनी तकलीफें आती நம்ம है சரீரம் எப்பவுமே ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்கணும், और हमारा शरीर एकदम फिट நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். अच्छा एनर्जेटिक होना है ஆண்டவர் நமக்கு வைத்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் நம்ம பிரயாணம் பண்ணுவோம். और प्रभु हमने हमको कितना जीवन दिया वो जीवन बिताएंगे அப்படி இல்லைன்னா ஆயுசுகள் குறைந்து சீக்கிரமாவே வந்து மரணிக்க வேண்டியதா இருக்கும். और नहीं तो आयुष की गति होके जल्दी मर सकते हैं அதனால ஆவி வந்து தேவைக்கு அதிகமா உணவு உண்பது ரொம்ப ஆபத்து. और घर से ज्यादा खाना खाना तकलीफ की बात है இந்த தேவைக்கு அதிகமாக உணவு உண்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன தீமை உண்டாகுது? देखो हद से ज्यादा खाना खाने से आत्मिक जीवन में क्या नुकसान करता है பரிசுத்த வேதாகம் அதிகமாக உண்பதை குறித்து நமக்கு வந்து என்ன சொல்லுகிறது? और पवित्र बाइबल ज्यादा खाने वाले को क्या कहता है உணவு தானாகவே அது ஒரு பாவம் அல்ல. तो देखो खाना खाने का पाप नहीं होता है ஆனா உணவின் மீது கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது இச்சைகளுக்கு அடிமையாகி விடுகிறது. परंतु खाने के ऊपर कंट्रोल नहीं होता है वो कंट्रोल आकर वो इच्छा की ओर ले जाता है அதனால நான் ஒரு சபையில நம்ம போகும்போது அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது 21 நாள் உபவாசம் இருந்தேன். और एक चर्च में मैं ट्रांसफर पे गया तो 21 डेज में उपवास இரவு था பகல உபவாசம் और இருந்தேன். रात दिन में उपवास था அது மாதிரி அநேக முறை இருந்திருக்கிறேன். ऐसे बहुत बार मैं ஆனா उपवास அந்த था சபையில வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா போகும்போது ஃபர்ஸ்ட் 21 நாள் உபவாசம் இருக்கலாம்னு இருந்தேன். और वो चर्च में मैं असिस्टेंट पास्टर गया तो 21 दिन के लिए मैं पहली बार उपवास था நான் உபவாசம் இருக்குதான் சபையில இருக்கிற மூப்பர்களுக்கெல்லாம் விருப்பமே இல்லை. और मैं उपवास करने का चर्च के जो मुखिया लोग को पसंद नहीं आता था எனக்கு சில ஆகாரம்லாம் ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். और मुझे एक कुछ खाना मेरा फेवरेट ले जाएंगे அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். और मुझे अच्छा लगेगा அதெல்லாம் சபை மூப்பர் என்ன செய்வானா, சாயந்தரம் 4 மணிக்கு அப்படி வருவாரு. और चर्च का मुखिया देखो तो 4 बजे எனக்கு आएगा விருப்பமான ஆகாரத்தை கொண்டு வருவாரு. मेरा पसंदी खाना लेकर आएगा உடனே கேட்பாரு, பாஸ்டர் கொஞ்சம் சாப்பிட்டு தான் நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு. पास्टर जी जरा खाना खा के प्रार्थना करो வேண்டாம் போது என் முன்னாடியே உட்கார்ந்து சாப்பிடுவாரு. और जानबूझ के मेरे सामने खाए இப்படி 21
ஒரு நாள் வந்து சாத்தான் அவர் மூலமா பயங்கரமா சோதித்தான். और एक भी दिन शैतान ने उनके द्वारा मेरी परीक्षा की। ஆகையால இதனால நமக்கு இச்சை உண்டாக கூடாது. इसकी वजह से हमें इच्छा नहीं होना है। எனக்கு சில ஆகாரம் பிடிக்கதான், मुझे कुछ खाना पसंद அது है, இருந்தாதான் நான் சாப்பிடுவேன்றது ஒரு தவறான ஒரு காரியம். अगर ये रहेगा तो मैं खाऊंगा, ये गलत बात அது होगी। அநேக ஆகாரத்தை பார்த்தா நம்ம வந்து ரொம்ப இச்சை அடைந்து பாருங்க, அது ரொம்ப பாவமானது. देखो बहुत सारे खाना को देखो आपकी इच्छा होती है, ஆகாரம் புசிப்பது தவறு அல்ல, खाना खाना गलत नहीं है, ஆகாரத்தை இச்சிப்பதுதான் தவறு. परंतु खाना की इच्छा करनी वो இப்படி गलत है। அதிகமா ஏன் புசிக்கிறோம்னா இச்சையினால புசிக்கிறோம். और ज्यादा क्यों खाते हैं? इच्छा की वजह से। அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது பாதிக்கப்படுகிறது. और इसीलिए हमारे आत्मिक जीवन की गति होती है நம்ம இந்த ஆகாரத்துக்கு அடிமையாயிட்டோம். और वो खाने का गुलाम हो गए। தேவனை விட சரீர ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கிறது. और सबसे ज्यादा हम खाना शरीर को देते हैं, वो आत्मिक जीवन में नुकसान में पहुंचाता है। அதனால வேதாகம் சொல்லும் சில முக்கிய கருத்துக்கள் காணப்படுகிறது. और बाइबल बोलते हैं कोई बहुत इंपॉर्टेंट टॉपिक देखते हैं அநேக பேருக்கு அவங்களுக்கு வயிறு தான் வந்துட்டு தெய்வமா இருக்கிறது. और बहुत सारे लोगों को पेट भगवान बन गया है। அதனால நாம எப்படி இருக்கிறோம்? அந்நிய ஜனங்களை போல இருக்கிறோமா அல்லது நாமளும் அவங்கள போல தான் இருக்கிறோமா? क्या हम अन्य लोग के जैसे हैं, क्या हम उनके जैसे हैं? नहीं है। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, और फिलिपियों के 3 और 19 में यूं कहा गया है, அவர்களுடைய முடிவு அழிவு, और उनका अंत आकर मृत्यु है, அவர்களுடைய தேவன் வயிறு, और उनका पेट आकर அவர்களுடைய மகிமை, அவருடைய லட்சியம், और उनका जो इच्छा वही वो है। பூமி கடந்தவர்களை சிந்திக்கிறார்கள். वो धरती के बारे में ही सोचते हैं அவங்களுக்கு தெய்வம் சொல்லி எதை கிடையாது, அவங்க வயிறு தான் தெய்வம். और उनका पेट ही उनका भगवान। வயிறு நிரம்பினா போதும் சந்தோஷமா இருப்பான். पेट भर गया कुछ हो गए। ஆகையால இப்படி வந்து அதிக புசிப்பதினால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட பாதிப்படைகிறது. और इनको ज्यादा खाना खाने से आत्मिक जीवन में तकलीफ हो जाती है। அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, और उनको क्या होता है, உணவு நம்மை ஆளக்கூடாது எப்பவுமே. और खाना हमारे ऊपर राज नहीं நம்முடைய कर रहा है, வாழ்க்கையை ஆள வேண்டியது தேவனுடைய ஆவியானவர் தான். और हमारा जीवन पे राज करना परमेश्वर की आत्मा। நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். हमारे अंदर सेल्फ कंट्रोल होना चाहिए, அந்த சாப்பாட்டு விஷயத்துல கூட நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். और हमारे खाने के अंदर भी वो सेल्फ कंट्रोल होना चाहिए। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 26 வாசித்து பார்த்தோம்னா அப்படியே சொல்கிறது, और गलातियों के 5 और 25 में यूं कहा गया है, ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்படுகிறது. आत्मा के फल के बारे में बोला गया है, நமக்கு இச்சை அடக்கம் மிக முக்கியமா இருக்கிறது. और सेल्फ कंट्रोल हमको आवश्यकता है। சில பேர் மற்ற வீடுகளை பார்க்க போகும்போது அது ஒரு சில பொருட்களை பார்த்து இச்சை அடைவாங்க. और कुछ लोग दूसरे के घर में जाते हैं, कुछ वस्तुओं को देख के इच्छा करने எப்படின்னா கடனை வாங்கி எங்க வீட்டுல அந்த பொருளை வாங்கி வைக்கணும். अरे कैसे नहीं कैसे कर्जा लेके वो चीज हमारे घर நம்ம வீட்டுக்கு பொருள் தேவை என்பது பாவம் அல்ல. और हमारे घर के लिए ये चीज ही वो गलत नहीं நம்ம है। வஸ்திரங்களை உடைகளை வந்து பொருட்களை வாங்குவது தவறு அல்ல. हम वस्त्र लेते चीज लेते वो गलत नहीं அவங்க है। வாங்கி இருக்கிறாங்க, நானும் வாங்கணும்னு நினைக்கிறது தான் தவறு. अरे इन लोग ने ले लिया, मैं भी लूंगा, वो गलत हो நம்முடைய गया। இச்சை அடக்கம் எல்லா மூலை முழுக்குகளிலும் சாத்தான பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆகையால் ஆகாரம் போன்றதான விஷயத்துல நம்ம இச்சை அடையவே கூடாது. और ये इच्छा कंट्रोल आकर नहीं है करके शैतान हमें देखता है। खाने से लेकर बहुत सारे कार्य में हमको इच्छा कंट्रोल होना चाहिए। ஆகையால் வசனம் சொல்வது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். और वचन यो कहता है जो मसीह कहलाते हैं उनकी इच्छा और अभिलाषा को क्रूस पे मार दिए हैं। और அதிகமா சாப்பிடுறது சரீரத்துக்கும் கேடு, देखो ज्यादा खाने से शरीर नुकसान करता है ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடு. और आत्मा भी नुकसान करता है। வசனம் கலாத்தியர் 5:25 சொல்லுகிறது, நம்ம ஆவியினால பிடித்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்க கடவோம். और गलातियों में यूं कहा गया हम आत्मा के हैं तो हम आत्मा से जिलाए जाएंगे। அதிகமாக வந்து உண்பது உடல் சம்பந்தமான பழக்கமாக இருந்தாலும் देखो ज्यादा खाना शरीर की इच्छा ही हो, அது சுய கட்டுப்பாடு ஒரு முக்கியமான ஆவிக்குரிய குணமா இருக்கிறது. परंतु उसे कंट्रोल करना एक आत्मिक गुणाधीश है। அடுத்தது பார்க்கிறோம், அளவுக்கு மீறிய உணவு மயக்கத்தை ஏற்படுத்தலாம். और सबसे ज्यादा खाने के लिए हमको अपर मतवालापन करता है। ஞாயிற்றுக்கிழமை கூட அநேக பேர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஆலயத்துக்கு வருகிறார். और बहुत सारे लोग चर्च में ब्रेकफास्ट खाए बिगड़ आते हैं। ஏன்னா அப்பதான் சரீரம் ஆக்டிவா இருக்கும். कोई शरीर एक्टिवेट रहेगा। வசனத்தை கேட்க
கேட்கும்போது நாம தூங்க மாட்டோம் वचन सुनते वक्त नहीं सोएंगे என்ன சொல்லி வந்து சாப்பிடாமலே வருவோம் और बहुत सारे लोग खाए भी जाते हैं அதனால இப்படி அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் और उससे ज्यादा खाएंगे तो नींद आएगा ஏன் தூக்கம் வரும்னு சொன்னா क्यों नींद आता है நம்ம சாப்பிட்ட உடனே அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது எல்லா பிளட் எல்லாம் வந்து வயிறு நோக்கி பாயும் और क्योंकि हम उससे ज्यादा खाते हमारा ब्लड देखो तो अगर हमारे शरीर को அது फ्लो होता है ஜீரணிக்கிறதுக்காக வந்து எல்லா பிளட் வந்து அந்த இடத்துல ஃப்ளோ ஆகும் और वो पाचन होने के लिए पेट में आपका फ्लो हो जाएगा பிரெயின் போகிற வந்து பிளட் குறையும் और ब्लड में जाने वाला ब्लड कम ரைட் होगा அப்படியே மயக்கம் வரும் और लाइट का एकदम चक्कर அப்படியே आएगा சாஞ்சிடுவான் ऐसे गिर जाएंगे அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும் நல்லா ஜெபிக்கணும் 3 மணி நேரம் இருக்கும்போது கண்டிப்பா ஜெபிக்க முடியாது अगर हम ऐसे बोलेंगे कि कल्ला प्रार्थना करना है तो प्रार्थना नहीं कर நம்ம सकते நல்ல ஆண்டவரை ஆராதிக்கலாம் முடியாது और अच्छा प्रभु की आराधना करना है तो नहीं हो सकता இன்னைக்கு தீர்மானம் பண்ணி போயிட்டு நான் 10 அதிகாரம் நான் வாசிக்கணும் हमने फैसला किया होगा 10 अधिकार मुझे पढ़ना है கண்டிப்பா வாசிக்க முடியவே முடியாது और जरूर नहीं पढ़ सकते அதனால நம்ம வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இச்சை அடையாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் और इस कार्य में हमको इच्छा ना हो कंट्रोल करना है இப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பு உண்டாகத்தக்கதான எந்த காரியமும் நம்ம செய்யக்கூடாது और आत्मिक जीवन में तकलीफ देने वाले कोई काम हमें नहीं करना है அதனால இப்படி நம்ம வந்து அதே போல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆலயத்துக்கு கூட டைமுக்கு நம்ம வர முடியாது और आत्मिक जीवन में और चर्च में भी हम टाइम से नहीं आ सकते 9 மணிக்கு ரெடி ஆயிட்டாலும் சரி நம்ம 1 மணி நேரம் டைம் இருக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போலாம் अगर 9 बजे रेडी हो गए चलो 1 कलाक के चलो सो जाते हैं நல்ல தூக்கம் வரும். अच्छा नींद आएगा அப்புறம் அரக்க பறக்க ஓடி வருது பார்த்தா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுவோம் और अल्टा पलटा दौड़ के आएंगे बोलेंगे प्रभु मैं நம்ம சரீரம் ஆகாரம் நம்ம கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் देखो शरीर में खाना आवश्यकता அது है நம்ம லிமிட்டா சாப்பிடணும் और लिमिट கொஞ்சம் கொஞ்சமா 5 முறை கூட சாப்பிடலாம் थोड़े से थोड़ा 5 बार ஒரே முறை போட்டு ஃபுல்லா நிரப்ப கூடாது और फटाफट पूरा भर नहीं देना அதனால சரீரத்துக்கும் வியாதி इसीलिए शरीर ஆவிக்குரிய को வாழ்க்கைக்கும் வந்து நமக்கு கேடு பிரியமானது और आत्मिक जीवन में भी नुकसान होता है அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு கடைசி காலத்துல நீங்க எச்சரிக்கையா இருங்க और हमारे प्रभु यीशु मसीह ने कहा है अंतिम दिनों में உங்களுடைய सब இருதயம் பெருந்திண்ணியினால நிரம்ப இருக்கக்கூடாது और आपका मन बड़ा खाने की वजह से घमंड ना हो அதனால நாம இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் और हम अंतिम दिनों में प्रभु के लिए कुछ करना चाहते हैं இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் और सेल्फ कंट्रोल होना चाहिए ஆவரம் மட்டுமல்ல சகல காரியங்களுக்கும் நமக்கு ஒரு இச்சை அடக்கம் தேவை देखो खाने के लिए खाली सेल्फ कंट्रोल नहीं परंतु सब काम में आपका सेल्फ कंट्रोल होना ஆண்டவராகிய चाहिए இயேசு சாத்தான் என்ன செய்கிறான் 3 விஷயங்களிலே பயங்கரமா வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கறான் और प्रभु यीशु मसीह को शैतान देखो तो 3 चीज से कंट्रोल करना चाहता அதுல है முதல் விஷயம் என்னன்னா சாப்பிடுற விஷயம் தான் और सबसे पहले खाना के ऊपर வந்து பார்க்கும்போது இயேசுவான உபவாசம் முடிந்த பிறகு 40 நாள் உபவாசம் முடிந்த பிறகு और यीशु मसीह 40 दिन उपवास खत्म होने के बाद இயேசுவானுக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது நினைப்பூட்டி பாவத்துல விழுந்தள்ளும்படி வந்து ஆலோசனை சொல்லுங்க और यीशु मसीह को कितना पावर है करके यीशु मसीह को याद दिला के ये पाप गिराना நீ தேவனுடைய குமாரன் அல்லவா आप परमेश्वर के पुत्र हो இந்த கல்ல அப்பமாக்கும்படிக்கு நீ அதுக்கு அதிகாரம் கொடுங்க और ये पत्थर को रोटी बनने के लिए आप आज्ञा दो நல்ல பசி நேரம் और भूख लगा है எப்போது உபவாசம் முடிகிற நேரத்துல தான் ரொம்ப பசிக்கும் और उपवास खत्म होते समय बहुत भूख लगेगा அந்த மாதிரி வந்து இயேசுவானவர் நம்மை போல சரீரத்துல இருந்ததுனால அதே போல உணர்வுகள் அவருக்கு இருந்திருக்கும் और प्रभु यीशु मसीह आकर हमारे जैसे शरीर में थे इसलिए उनको भी ऐसा भूख அந்த लगा था இயேசுவானவர் அங்க இச்சை அடக்கத்தை வெளிப்படுத்துகிறார் परंतु यीशु मसीह उसको अगर कंट्रोल வேத வசனத்தை நினைவு கூறுகிறார் बाइबल वचन को याद மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல मनुष्य केवल रोटी से தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது और परमेश्वर के हर एक वचन से जिएगा करके लिखा है 40 நாள் முடிச்சு சாப்பிட தான் வேணும் 40 दिन के बाद खाना ही तो है ஆனா அந்த இடத்துல அது முடிகிற நேரத்துல கூட நம்ம இச்சை அடையக்கூடாது परंतु अंतिम टाइम में भी इच्छा नहीं करना है அதனால இயேசுவான அந்த ஆகாரத்தை குறித்ததான காரியத்துல அந்த அவருக்கு இச்சை அடக்கம் இருந்தது और यीशु मसीह को खाने के बारे में कंट्रोल था ஆகையால நம்ம நல்லா புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருப்போம் நம்ம நினைக்க கூடாத ஆகாரத்துக்குரிய காரியத்துல இயேசுவானவரை போல இச்சை அடக்கமா இருந்தாதான் இயேசுவானவர் அப்படி ஆகாரத்துல இச்சை அடக்கம் இருந்ததுனாலதான் பிதாவுடைய சித்தத்தை முழுமையாய் செய்து முடித்தார் और इसीलिए क्या करे वो करे ऐसा नहीं परंतु सब में कंट्रोल रहना है खाने में भी और कंट्रोल रहना है இரண்டாவது பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு சோதனை और दूसरा अलग प्रकार की परीक्षा உலகத்துல எல்லாம் பணத்தையும் பொருளையும் எல்லாத்தையும்
காண்பிக்கிறான். और संसार के सारे वैभव को दिखाता நீ है என்ன செய்ய தாழ விழுந்து வணங்குங்க, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துறேன். और तू तेरा धनवान कर मैं ये सब तुझे दे दूंगा இப்படி வந்து பார்க்கும்போது வந்து என்ன செய்கிறான், சோதிக்கிறான். और इसकी परीक्षा लेता है எல்லாருக்கும் பணம் வேணும், सबको पैसा चाहिए பொருள் வேணும், जीत चाहिए எல்லாரும் அப்ரிசியேஷன் வேணும், सबका वाहवाही चाहिए அவங்களுக்கு தேவை என்ன வேணுமோ அதெல்லாம் சாத்தான் அறிந்திருக்கிறான். और इनको ये सब चाहिए करके शैतान को पता சாத்தான் है அழகா தவறா வழி நடத்துறான். शैतान अलग अलग मार्ग में ले இந்த जाता है ரூட்ல போ நிறைய பணம் சம்பாதிக்கிறது, एक रूट में जब बहुत இந்த कमाएगा ரூட்ல போ நிறைய தங்க நகை வாங்குவ, और एक रूट में जब दागिना இந்த ரூட்ல होगा போ நல்ல வீடு வாசல் வசதிகள்லாம் ஏற்பட்டுரும். ये रूट में जब धन संपत्ति कर लेगा அப்ப வந்துட்டு அந்த இடத்துல இயேசுவானவர் அந்த காரியத்துல இச்சை அடக்கம் அவருக்கு இருந்தது என்று வெளிப்படுத்துகிறார். और प्रभु यीशु मसीह कहते हैं कि वो चीज में भी वो प्रभु यीशु मसीह कंट्रोल தேவனாகிய கர்த்தர் ஒருவனுக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. तू तेरे परमेश्वर की खाली केवल उपासना करना करके लिखा है யாரா என்ன கொடுக்குறாங்கன்னு நம்ம ஓடக்கூடாது, அது தேவ சித்தமா இல்லையான்னு சொல்லி பார்க்க வேண்டும். अगर कोई हमें कुछ देता है तो दौड़ना नहीं है ये प्रभु की इच्छा है करके सोचना है பணத்துக்காக புகழுக்காக சாத்தான் அங்கே கண்ணிகளை வைத்திருப்பான். पैसे के लिए और वाहवाही के लिए देखो शैतान धंधा लगा के रखा है இயேசுவானவர் அப்படிப்பட்ட காரியத்துல இச்சை அடக்கம் அவருக்கு இருந்தது. और प्रभु यीशु मसीह को इस कार्य में सेल्फ कंट्रोल था மூன்றாவது பதிலா இயேசுவானவர் சொல்றா சூசைட் பண்ணிக்கோன்றான். और उसके बाद यीशु मसीह को सुसाइड करने को அத बोला வந்து ரகசியமா வேற விதத்துல சொல்றான். वो रहस्य में अलग टाइप में தேவனுடைய बोला ஆலயத்துல உப்புரிக்கு மேல கொண்டு போய் நிக்க வச்சு और परमेश्वर के भवन टॉप में लेके जाके खड़ा இங்க करते நீங்க हैं தாழ குதிங்க, यहाँ से आप कूद जाओ அப்படின்னா தலைகீழ நீங்க குதிங்க. यहाँ से सर के बल उल्टा गिरो லாக்கோடிக்கு தெய்வ தூதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். और आपको रक्षा करने के लिए स्वर्गदूत को आज्ञा देंगे சங்கீதம் 91 அப்படியே சொல்றான் மனப்பாடமா. और भजन संहिता 91 ऐसे बोलता है நாமளே எமோஷனலா குச்சிடுவோம், अब इमोशन में कूद जाते हैं யாரா உற்சாகப்படுத்தினா அப்படி செஞ்சிடுவோம். और कोई उत्साहित करता है ஆனா ऐसे இயேசுவோட ரொம்ப நிதானமா இருக்கார். और यीशु मसीह एकदम सावधान இப்படி ஒரு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். और तू तेरे परमेश्वर की परीक्षा ना लेना ऐसा लिखा है சில பேர் ஆண்டவரை சோதிப்பாங்க, कुछ लोग प्रभु की परीक्षा करते हैं அதனால அப்படி ஒருபோதும் நம்ம ஆண்டவரை சோதிக்க கூடாது. कभी भी हमारे प्रभु की परीक्षा नहीं लेना है சூழ்நிலை நிமித்தமாக நம்ம கால் ஸ்லிப்பாய் விழுந்தோம்னா தேவதூதர் காப்பாத்துவாங்க. देखो परिस्थिति होती है और हमारा पैर फिसलता है तो स्वर्गदूत जरूर हमारी रक्षा करेंगे நான் குதிப்ப வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் காட்டணும் நான் யாருன்னு சொல்லி மேல இருந்து குதிச்சேனா அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரு. अगर ऐसा बोलने में ऊपर से खुद जाऊंगा मैं कौन हूं करके देखो करके तो प्रभु जी कभी मदद नहीं करेंगे ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவானவர் நிதானம் இருந்தது, देखो हर एक कार्य के अंदर प्रभु को यीशु मसीह का சந்தானம் இருந்தது. और उनको शांत அந்த ஆகாரப்படுறதான விஷயத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு விழுந்து போகவில்லை. और खाने में भी प्रभु नहीं गिरे थे பொருள் கனம் மகிமை இவைகளில் விழுந்து போகவில்லை. चीज वस्तु धन महिमा में नहीं गिरे தேவனை சோதிக்கும்படியான காரியங்களில் வந்துட்டு விழுந்து போகவில்லை. और परमेश्वर की परीक्षा के कार्य में नहीं அவர் गिरे थे முற்றிலுமாக ஒரு நல்ல இச்சையடக்கம் உள்ளவராக அவர் காணப்பட்டார். और वो पूरा का पूरा सेल्फ कंट्रोल में थे वो ஆகையினால்தான் பிதாவானவர் அவருக்கு வைத்த எல்லா காரியத்தை அழகாய் செய்து முடித்தார். और इसलिए पिता परमेश्वर ने सब काम पूरा இன்னைக்கு किया இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். और हर एक लोगों के लिए परमेश्वर ने एक योजना और प्लान அந்த बनाया है காரியத்தை நீங்க நிறைவேற்ற கூடாதுன்னு சொல்லி சாத்தான் இடையில வந்து சில காரியங்களை கொண்டு வருவான். और वो प्लान पूरा ना होने के लिए शैतान बीच बीच में काम लेकर आएगा அது இச்சை என்றே நமக்கு தெரியாது. वो इच्छा है करके नहीं இதெல்லாம் ஒரு पता தவறுல உலகத்துல நடக்கிற காரியம் தான் யோசிப்போம். और ये गलत नहीं है संसार में होता है देखते ஒரு हैं முறை விழுந்துட்டா மறுபடியும் வந்து எழுந்திருப்பது கஷ்டம். अगर एक बार गिर जाएगा दूसरा उठना कष्ट हो गया ஒருவேளை எழுந்தாலும் மறுபடியும் விழுந்து போவதற்கு நிச்சயம் இருக்கு. अगर एक बार गिर गए तो दूसरी बार गिर सकते हैं அதனால பேதுரு சொல்றாரு, इसीलिए पत्रस ஒருவன் எதனால வந்துட்டு ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் அவன் அதுக்கு அடிமையா இருக்கிறான். अगर कोई किसके लिए गिर गया है या जीत गया उसका वो दास है அதனால எப்படிப்பட்ட இச்சையை சாத்தான் வைத்தாலும் நமக்கு இச்சை அடக்கம் என்று நம்ம இன்பில்ட் நம்ம பண்ணிக்கிட்டோம்னாக்கா எதை கண்டு நம்ம இச்சை அடைய மாட்டோம். நாம ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ல வந்துருவோம், ஒரு செல்ஃப் டிசிப்ளின்ல வந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனிதர்களா நம்ம காணப்பட வேண்டும். और कैसे न कैसे हम डिसिप्लिन में आ जाएंगे तो इच्छा ऑटोमेटिकली कंट्रोल हो जाएगा சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. और कुछ लोग देखो कुछ ना कुछ चट करते रहेंगे வாய்க்குள்ள முந்திரி பருப்புலாம் வச்சு சாப்பிட்டே இருப்பாங்க. और आके आके जो में आके काजू वाजू रखे खाते रहेंगे யார்கிட்ட பேசும்போது கூட சைடுல எல்லாம் இருக்கிறது கூட தெரியாது. और कोई लोग बात करेंगे साइड में है तो भी पता नहीं சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, खाते ही இல்ல रहेंगे டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. चाय पीते ही रहेंगे தூங்கும்போது கூட இடையில பசியோட பக்கத்துல முந்திரி பருப்பு பாதாம்லாம் வச்சிருப்பாங்க. और रात को सोते वक्त भी भूख लगेगा कुछ बाजू में रख के खा இவங்க लेंगे வாய் எப்பதான் வந்து அசைப்படாம இருக்கும்னு ஆச்சரியமா இருக்கும். और उनका मुंह कब नहीं चलेगा अच्छा
से होता है அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க और इसे काटते रहेंगे சாப்பாடு தேவைதாங்க சாப்பாடு விஷயத்துல ஒரு டிசிப்ளின் வேணும் और खाना चाहिए मनुष्य में discipline। எல்லா காரியத்துல நம்ம வேத வசனம் நம்ம டிசிப்ளினா வந்து கொண்டு போக விரும்புகிறது देखो सब काम में हमारा बाइबल वचन देखो सब कार्य में डिसिप्लिन करना ஆகையால है நம்முடைய இருதயம் பெருந்திண்டினால நிரம்பி விடாதபடிக்கு பாரம் அடையாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் और इसीलिए हमारा मन आकर मतवाला करने में पेटू ना हो हमें रक्षा करना है। ஆகையால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ராஜா நல்ல ராஜ போஜனத்தை வைக்கிறார் और दानियल को देखो तो परमेश्वर 17 में से आबेदनेगो को राजा आकर राज भोजन देता है அதெல்லாம் பயங்கரமா வந்து அந்த இடத்துல மதுவெல்லாம் வைப்பாங்க और उधर मधु भी रखते हैं அவங்க நல்லா புசித்து சரீரம் நல்லா கும்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி और जवान लोग अच्छा कहा कि मस्त तंदुरुस्त रहने के लिए அதெல்லாம் வந்து இந்த வாலிபர்கள் பார்க்கறாங்க எபிரேய வாலிபர்கள் और ये गुरु जवान लोग देखते हैं இது திட்டான ஆகாரமா ये இருக்குது तो अशुद्ध खाना है ஆனா எப்போ ஒரு டைம் கிடைக்குது சாப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க வந்துட்டு போல अरे अरे कैसा टाइम मिल गया खाना एक बार मिलता है प्रार्थना சொல்றாங்க करने அந்த பிரதானிகளை கூப்பிட்டு और बड़े मुखिया को कहता है நம்ம இது புசிக்க கூடாது हम ये नहीं खा இந்த ராஜ सकते பூஜனை எங்களுக்கு வேண்டாம் ये राज भोजन நாங்க में नहीं சாதாரண चाहिए। மரக்கறிகளை சாப்பிடுறோம் हम खाली अगर साग पत्ता खाएंगे ஐயோ நீங்க பலவீனமா இருந்தா ராஜா என்ன கொண்டு போட்டுருவார் अरे हम बलहीन हो तो राजा में खत्म कर देंगे 10 நாள் பாருங்க நாங்க பலவீனமா தான் நீங்க சொல்ற மாதிரி நான் செய்வேன் 10 दिन देखो हम कमजोर हो तो आप बोलोगे हम பெரிய करेंगे மரக்கறிகளை சாப்பிடுறாங்க और खाली साग पत्ता खाते हैं பக்கா வெஜ்ஜியா இருக்காங்க और प्योर वेजिटेरियन அதனால அவங்க வந்து மரக்கறிகளை சாப்பிட்டு நல்லா வந்து இருக்கிறாங்க और प्योर वेजिटेरियन ऐसा खाना खाते हैं பிரதானி வந்து 10 நாள் கழிச்சு வந்து பார்க்கறான் और प्रधानी 10 दिन के बाद हमें देखता है நல்லா வந்து ராஜ போஜனை சாப்பிட்டு அந்த வாலிபர்கள் வந்து வீக்கா திடுறாங்க और राज भोजन खाने वाले जवान एकदम कमजोर है மரக்கறிகளை சாப்பிட்ட எபிரேய வாலிபர்கள் நல்லா புஷ்டியா நல்லா இருக்கிறான் செழிப்பா இருக்கிறான் और साग पत्ता खाने वाले यहूदी जवान देखो तो एकदम मस्त पुष्ट रहते हैं பிரதானி ஒத்துக்கிறான் प्रधानी कहता है நீங்க சொல்ற பிரகாரமா உங்களுக்கு விருப்பமான ஆகாரத்தை சாப்பிடுங்க और जो आप चाहते हैं ऐसे ही खाना खा लेना அவங்க அந்த ராஜ போஜனத்தினால இச்சிக்கப்படவில்லை और आज की भोजन से उचित नहीं है। ஆகாரத்தினால் அவங்க வந்து அந்த இச்சையில விழுந்து और போகவில்லை खाने के लिए वो गिरे नहीं है। ஏழ வாலிபர்கள் वो गरीब जवान அவங்க है। நல்ல ஆகாரம் கூட புசித்திருக்க और மாட்டாங்க शायद अच्छा खाना नहीं खाया நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வருகிறது एक अच्छा मौका मिला சாத்தான் இப்படிதான் நல்ல ஒரு வாய்ப்பை கொண்டு வந்துருவான் और शैतान ऐसा मौका लेकर आता है ஆனா வாலிபர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க और जवान सतर्क ரொம்ப थे ஸ்பிரிட் ஃபில்ட் பர்சனா இருந்தாங்க और आत्मा में भरे थे ஆவியில நிரம்பினவங்களா आत्मा இருந்தாங்க में भरे थे எது தீட்டானது எது தீட்டில்லைன்னு சொல்லி அவங்க அறிந்திருந்தாங்க और जो अशुद्ध नहीं है वो देखते थे அதனால ஆகாரம் சொல்லி நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது அதுல தான் अनेक பேர் கண்ணி வைக்கிறது और खाना है करके शरीर शुद्ध उसमें ठंडा लगता है அதனால நம்ம பெருந்திண்டியினால நம்ம வந்து பாரம் அடையாதபடிக்கு ஆகாரத்தை குறித்ததான காரியத்துல இச்சை அடையாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் और इसलिए खाने में हम नहीं गिरना है விதமான வார்த்தைகளை நம்ம அடுத்த வார்த்தையில் நம்ம தியானிக்கலாம் और बच्चा वचन अगले हफ्ते में நம்ம पढ़ेंगे தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம் सर झुका कर प्रार्थना ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தோம் प्रभु यीशु मसीह को எல்லா मिलेगा விதமான காரியங்களை இச்சை அடக்கம் இருந்தது और सभी कार्यों में वो सेल्फ कंट्रोल थे எபிரேய வாலிபர்களை பார்த்தோம் और इब्रू जवानों को देखते हैं அவங்களுக்கும் ஆகாரம் குறித்ததான காரியங்கள் நல்ல ஒரு இச்சை அடக்கம் இருந்தது और उनको भी खाने के बारे में एकदम सेल्फ कंट्रोल था ராஜாவின் போஜனத்தினால் அவங்க வந்து தீட்டுப்பட அவங்களுக்கு மனமில்லை और राजा के खाने से वो अगर वंचित नहीं हुए ஆகையினால பார்க்கும்போது அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க वो रक्षा किए गए இதனால் சாத்தான் வைத்திருக்கிற வலைகளுக்கோ கண்ணிகளுக்கோ நம்மை நாம விலக்கி விட்டு பாதுகாத்துக் கொள்வோம் और आज शैतान जो रखा है उससे हम बाहर करके रहेंगे இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் हमें वचन प्रभु आशीष இந்த करेंगे வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலுமா நாங்கள் வேத வசனத்தில் லூக்கா ஆண்டவரே கர்த்தா 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை தியானித்தோம் இயேசுவானவர்கள் பின்பற்றுகிற சீஷர்களை சொன்னீரப்பா உங்களுடைய இருதயம் பெருந்திண்டியினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தப்பா ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சீஷர்களை மயங்கி தூங்கி விட்டார்கள் ஆகையினால் ஆண்டவரே சோதனைகள் உட்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அப்பா இப்படி ஆண்டவர் புசிக்க வேண்டிய நேரத்தில் புசிக்கவும் உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் உபவாசம் இருக்கவும் வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்கள் லைஃப் எல்லா விதத்துல நாங்கள் டிசிப்ளினா நாங்கள் மெயின்டைன் பண்ணி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா
நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கர்த்த ஆகாரம் புசிப்பதினால் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கப்படாதபடி சரீரமும் பாதிக்கப்படாதபடியே நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வார்த்தைகளை கேட்டவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. தொடர்ந்து வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையால். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் இன்று வேண்டிய சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு உலகம் முழுவதும் நாம் பரிசுத்தவான்கள் என்றும் எப்போதுமே தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.